பதிவை பார்க்க வந்ததற்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கமும். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஞ்சு சோளம் இருக்கு இல்லையா, பேபிகார்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஞ்சு சோளம் வச்சு ஒரு சிக்கன் ரெசிபி மாதிரி ஒன்று செய்ய போகிறேன். அதுக்கு முதல் கட்டமாக நான் எடுத்து வச்சுருக்கிறது இந்த மிளகும் சீரகமும். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், சீரகம் இல்லை, பெருஞ்சீரகம், சோம்பு. 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு. இது ரெண்டையும் இந்த சட்டி காய வச்சுருக்கேன் நான். இதில் போட்டு நல்லா வெடிக்கிற அளவுக்கு வறுத்துருவோம். வெடிக்கிற அளவுக்கு வறுக்கணும். நம்ம சட்டி ஏற்கனவே சூடாக தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சோம்பும் மிளகும் வறுத்து நல்லா செவக்க வறுத்து மிக்சியில் போட்டிருக்கேன். இதை அப்படியே தண்ணியெலாம் சேர்க்காம முதல்ல அரைச்சி எடுத்துக்கிறலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நான் அந்த தக்காளியை இதில் மிக்சியில் அரைக்க போகிறேன். அப்புறம் ஈரம் ஆயிரும். அதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, மிளகு சோம்பு இந்த ரெண்டையும் நான் நல்லா வெடிக்கிற அளவுக்கு வறுத்து தூள் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கடைசியில் போடுறதுக்கு தான், ஆனால் அதை முதல்லையே நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிஞ்சு சோளம், பேபிகார்ன் சொல்கிற பிஞ்சு சோளத்தை உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுருக்கிறேன். இது ஒரு பாக்கெட்டில் பாதி தான் உபயோகப்படுத்துகிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் செய்வோன்னு ஒரு எண்ணம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், 1 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தில் 1 வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் 1 தக்காளி. வெங்காயம் எவ்வளோ பெருசு போட்டனோ அதே அளவு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். ஏன்னா இதை நான் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். வதங்கிறதுக்கு நேரம் ஆகுங்கிறதுனால அரைக்க போகிறேன். அப்படி அரைக்கும்போது இந்த வத்தலை மிளகா வத்தல் ஒரு 2 வத்தலை கிள்ளி வச்சுருக்கேன். அதோடு சேர்த்து அரைச்சிக்கிற போகிறேன் நான். இதுதான் காரம். அது போக இதில் உள்ள மிளகு. அப்புறம் நம்ம தாளிப்புக்கு இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். இவ்வளோதான் இதுக்கான பொருட்கள். அப்புறம் உப்பு போடணும். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ வாங்க தாளிச்சிருவோம். முதல்ல இந்த நறுமண பொருட்களை எல்லாம் தாளிச்சிட்டு அதெல்லாம் வெடித்ததும் வெங்காயத்தை போட்டுருவோம். இப்போ வெங்காயம் நல்லா ரொம்ப நல்லாவே வதங்கணும். கருகக்கூடாது, ஆனால் நல்லா வதங்கணும். கருகிறதுக்கு முன்னாடி எடுத்துடலான்னு வைங்களேன். அந்த மாதிரி வதங்கணும். அது வதங்கிறதுக்குள்ளே நான் இந்த தக்காளியையும் மிளகா வத்தலும் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இதை மிக்சியில் அரைச்சிட்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ அப்படி வதங்கிருச்சு. இனி நம்ம என்ன செய்யலாம், தக்காளி அரைச்சி வச்சேன் இல்லையா, அதை இதில் சேர்த்துருவோம். தக்காளியும் 2 மிளகாவும் காஞ்ச மிளகாவும் சேர்த்து அரைச்சிருக்கேன். அதனால் இதில் மிக்ஸி கழுவி கொஞ்சம் தண்ணி இதில் ஊற்றி அந்த பச்சை வாசனை, மிளகாவோட வாசனையும் நெடியும் தக்காளி பையோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு கொதிக்க விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி அரைச்சி ஊற்றினது நல்லா தடன்னு கொதிச்சுட்ருக்கு. ஏற்கனவே பேபிகார்னில் நான் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அதனால் இந்த மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சம் இந்த தக்காளி வெங்காயம் இதுக்கு மட்டும் கொஞ்சம் போல் உப்பு, அவ்வளோதான். இது நல்லா கொதிக்கட்டும். ஏற்கனவே நம்ம பேபிகார்னை வேக வச்சுருக்கிறதுனால இந்த தண்ணியில் அது ரொம்ப இதாகக்கூடாது. நல்ல அந்த தக்காளி விழுது கெட்டியானதுக்கு பிறகு அதை சோளத்தை போடலாம். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இதோடு இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்க்க போகிறேன் நான், வாசனைக்காக.
தக்காளி இப்போ நல்ல கலர் மாறி இருக்கு பாருங்கள். தண்ணிலாம் வற்றி கலரும் மாறி இருக்கு. இப்போது நம்ம இதுக்கு காரம் கொடுக்க போகிறது அந்த மிளகு தூள் காரம் கொடுக்கும். சோம்பு நல்ல வாசனை கொடுக்கும். இது சிக்கன் ரெசிபி செய்கிற மாதிரி செய்கிறேன் நான். இது இப்போ இன்னும் ஒரு நிமிஷம் ஆகட்டும் இந்த பேபிகார்ன் போடுறதுக்கு. போதும். இந்த நேரத்தில் நம்ம இதை போட்டுறலாம். நல்லா இது ஒன்று சேர கலந்து விட்டு நல்லா கோட்டாகி இறக்க போகும்போது மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இன்னும் ஒரு நிமிஷம். கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த மிளகுத்தூளும் சோம்புத்தூளும் கலந்த கலவையை போட்டுருவேன். இதோட கூட கொஞ்சம் வெட்டி வச்ச மல்லித்தழை. மிளகு தூள் போட்ட பிறகு எந்த டிஷ்ஷுமே நம்ம ரொம்ப நேரம் சமைக்கக்கூடாது. அது கசப்பு கொடுக்கும். அதனால் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி சாம்பாருக்கு இது முதலாக நான் செஞ்ச பேபிகார்ன் பெப்பர் மசாலா எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு. நான் செய்த இந்த பேபிகார்ன் பெப்பர் மசாலா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கிறதுனால பெல் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க. கண்டிப்பாக சாப்பிட வந்துருங்க. இப்போ பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட மசாலா மாதிரி. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது மிக்க நன்றியும் வணக்கம்.